பிரைஸ் தி லார்ட். இன்று கூட தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிப்பது என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். லூக்கா 9:27 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறாரு, தம்மோடு கூடியிருப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கும் வரை மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறாரு. இந்த அறிக்கைக்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, 8 நாளைக்கு பிறகு இயேசு யாக்கோபு, யோவான், பேதுரு ஆகிய 3 சீஷர்களோடு மலையின் மேல் ஏறி மறுரூபம் ஆகுவாரு. அந்த மறுரூபம் ஆகும் போது மோசேவும் எலியாவும் கூட அந்த மறுரூப மலையில இருப்பாங்க. இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் வருகை எப்படி இருக்கும் என்பதை 3 சீஷர்கள் பார்ப்பாங்க. இரண்டாவது, பெந்தகோஸ்தே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு வரப்போகிற பெந்தகோஸ்தே நாள்ல மேல் வீட்டு அறையில 120 பேர் மேல் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. அந்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசின் இருதயத்தில் வாசம் செய்து தேவனுடைய ராஜ்யமாக ஆளுகையையும் தேவ பிரசன்னத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாரு. அதுவே தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிப்பது. ஆமென்.